தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காகவும் இங்க குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுகிறது என்பதை தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, பல இடங்கள்ல இப்படி பலிகள் செலுத்துவதன் மூலமாக நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆதாம் பலி செலுத்தினதை தாம் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதனால தான் ஆபேல் என்ன பண்றார்னா, மந்தையில் இருந்த தலையீற்றுகளை கொண்டு போறார் தேவனுடைய சமூகத்துக்கு. ஆகவே தான் ஆபேலினுடைய பலியை கர்த்தர் என்ன பண்றார்னா ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் ஆபேலுக்கு தெரிகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாம என்னை என்ன பண்ணாது, என்ன என் பாவம் மன்னிக்கப்படாது, என்னை தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லை என்பதை அறிந்ததுனால ஆபேல் அப்படிப்பட்ட பலியை செலுத்துகிறத பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து கவனிங்க, அவர் அதே போல பலி செலுத்தி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் பலி செலுத்தி அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையை ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 6-7 நம்ம வாசிக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான்னா எதை விசுவாசித்தான்? என்னோடு அவர் உடன்படிக்கை செய்கிற தேவன் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னை தானே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து பலியாக போகிறார் என்பதை அவன் இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசித்ததுனால அவன் அந்த பலியை கவனிங்க, அந்த பலிய விசுவாசத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்ப ஆதாம்ல இருந்து ஆபேல்ல இருந்து ஆபிரகாம்ல இருந்து எல்லாருக்குமே இந்த பலி தெரியுது. பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அங்க எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்ததுனால இவங்களுக்கு இந்த மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு எப்படி வரும்னு தெரியல. அதனால தான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நியமத்தை வீட்டுக்கு எல்லாரும் கட்டாயம் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, அதை தெரிந்து கொள்றதோட மாத்திரம் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை இதை நித்திய நியமமா நீங்க ஒரு பண்டிகையா ஆசரிக்கணும்னு சொல்றாரு. அப்படி பண்டிகை ஆசரிக்கும் பொழுது இந்த நியமங்களை நீங்க உன் பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையா நீ என்ன பண்ணணும், கட்டாயம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாரு. எதை சொல்லி கொடுக்கணும்? நாங்க எகிப்துல அடிமைகளா இருந்தோம், நாங்க மீட்கப்படுறதுக்கு திராணி இல்லாதவளா இருந்தோம். ஒரு நாள்ல கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால அந்த ரத்தம் எங்களுடைய வீட்டின் நிலைக்கால்கள்ல பூசப்பட்டது. அப்படி பூசப்பட்டதுனால நாங்க பாதுகாக்கப்பட்டோம். அப்படி பூசப்பட்டதுனால நாங்க மீட்கப்பட்டோம். எங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் சுக வாழ்வும் அந்த ரத்தத்தினால தான் கிடைச்சதுன்னு தலைமுறைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடு, தலைமுறைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடு, அதை எழுதி வைன்னு ஆண்டவர் அடிச்சு சொல்றாரு. பிரைஸ் காட். அடிச்சு சொல்றாரு இல்ல, அடிச்சுனா உறுதியா சொல்றாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்னு சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும்? இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன் அவர் தந்தது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு அவர் தந்தது, இந்த பாவ மன்னிப்பு அவர் தந்தது. அவரை அல்லாமல் விடுதலையான வாழ்வு நமக்கு கிடைக்காது அப்படின்றத அடுத்த வர்ற சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எல்லாரும் எப்பவுமே நல்ல பெற்றோர்களா இருப்பீங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்குற மாதிரி யாரும் வளர்க்க முடியாது. நிச்சயமா நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல கல்வியெல்லாம் கொடுப்பீங்க. ஆனா ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு ரத்தத்தினால தான் சுக வாழ்வு கிடைக்குதுன்றதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமா, அவர் இரக்கம், அவர் கிருபை. அவர் நம்மளை சந்திக்கலனா நமக்கு பாவ மன்னிப்பு எது? அவர் நம்மளை சந்திக்கலனா இந்த உலகத்தில் வெற்றி வாழ்வியது? அவர் நம்மளை சந்திக்கலனா நமக்கு நித்திய ஜீவன் ஏது? அப்ப நல்லா கவனிங்க, சுக வாழ்வுன்றது அதுல தான் இருக்குது. சுக வாழ்வுன்றது நல்லா கவனிங்க, நாம நினைக்கிற மாதிரி உலகத்துல நாம மக்கள் சில நேரத்தில் நினைக்கிறாங்க இல்லையா, வெறும் பணத்திலேயோ படிப்பிலேயோ பதவியிலேயோ அதிகாரத்திலேயோ வேற எதுலையோ இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஏமாந்து போவீர்கள். அதில் எல்லாம் சுகவாழ்வு இல்லை. சுகவாழ்வு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க.
பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த பாவ மன்னிப்பை ஆண்டவர் ரத்தத்தில் வைத்திருக்கிறார் என்பதை ஆதாமுக்கும் பிறகு ஆதாமின் வழி வந்த ஆபிரகாமினுடைய சந்ததியாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற எந்த மனுஷனானாலும் சரி, வெறும் கையோட என்னுடைய ஆலயத்துக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நம்பாளுங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கையில் ஏதாவது காசு எடுத்துன்னு போன போல இருக்குது, 2 ரூபாய் குடும்பம் நோயின்னு வந்து காணிக்க போட்டு போறான். இது கிடையாது. வெறுங்கையோட என் ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு இவன் 2 ரூபாய் 3 ரூபாய் 10 ரூபாய் எடுத்து வந்து சர்ச்சி உண்டியல்ல டொம்முன்னு போட்டு போகிறது. எப்பா அது இல்லை. அதுக்கு அர்த்தம் வெறுங்கையோட வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு வர்றவன் வரும்போதே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டுவான்னு அர்த்தம். அந்த ஆட்டுக்குட்டி எதுக்கு அடையாளம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அங்கே ஒருத்தர் ரத்தம் சிந்த போறாரு. ரத்தம் சிந்தறதுனால தான் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறன்ற விசுவாசத்தோட ஆலயத்துக்கு வான்னு சொல்றாரு. அப்ப அந்த விசுவாசம் தான் போதும். நீங்க இப்ப வெறுங்கையோடவும் வரலாம், கட்டுக்கட்டாவும் கொண்டு வரலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா விசுவாசம் இல்லாம வந்துடாத. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தோட நாம் ஆலயத்துக்கு வர வேண்டியது அவசியம். அப்ப இந்த ஆதாமுக்கு அதுக்கு பின்னாடி வந்த சந்ததிக்கும் பாவ மன்னிப்பு ரத்தத்தினால் உண்டாகிறது என்பதை ஆண்டவர் அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுத்துட்டார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் குறைய, சிலருக்கு புரியும், சிலருக்கு கவனிங்களேன், சிலருக்கு அதனுடைய ஆவிக்குரிய பொருள் புரியும், சிலருக்கு எழுத்தின்படி தான் புரியும். சிலருக்கு ஆவிக்குரிய பொருள் என்ன, இல்ல நாம இந்த ஆட்டுக்கடாவோ காளையோ கிடையாது, பின்னாடி ஒருத்தர் வர போறாரு, அவர் பலியாக போறார், அந்த ரத்தம் தான் சிலருக்கெல்லாம் புரிஞ்சது. ஆனா சிலருக்கு என்ன பண்ணலன்னா புரியல. அப்ப புரியாதவங்க தான் அவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலுவையில் அடிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், இந்த புதிய ஏற்பாட்டில் சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு எனக்கு அதுக்கு புரிஞ்சிருக்குதா? நாம் எல்லாரும் ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பை பெறுகிறோம் என்ற ஒரு சிறந்த வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்குதா? அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு இங்க பாருங்களேன், இந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம் பாவின்றதே சில ஆட்களுக்கு தெரியாது. நான் பாவின்ற வெளிப்பாடு நிறைய பேருக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நீங்க பாவம் செய்யலையே தவிர நீங்க பாவி தான் என்றதை மறந்துடக்கூடாது. ஏன்னா செய்கிறவங்கெல்லாம் பாவி, செய்யாதவங்கெல்லாம் உத்தமன்ற எண்ணம் நமக்கு இருக்குதில்ல, அந்த எண்ணம் தவறானது. அதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதாமின் மூலமாக எல்லோரும் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில், ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், நல்லா கவனிங்க, ஒரே மனுஷனாலே பாவமும், அது இருமா, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரே மனுஷனாலே பாவமும். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில், அதை வாசிக்க வேண்டாம், பட் மைண்ட்ல வச்சுங்க. 17ஆம் அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய அத்தனை பட்டணத்தில் இருக்கிற பிரசங்கத்தில் அவர் சொல்றாரு, பூமியின் மனுஷரை ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர்கள் குடியிருப்பின் காலங்களையும் தேவன் தீர்மானித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, இங்க ஒரே மனுஷனாலே பாவம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அந்த ஒரே மனுஷனுடைய ரத்தத்திலிருந்து நாம் எல்லாரும் வந்தவங்க. அந்த ஒரே மனுஷனுடைய ரத்தத்திலிருந்து நாம் எல்லாரும் வந்ததுனால அந்த பாவ ரத்தம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாஞ்சு இப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டோம்னா பாவி ஆயிட்டோம். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது அப்ப பாவ அறிக்கை ஜெபத்தில் சொல்றாரு, நான் பாவத்தில் கற்பம் தரித்த என் தாய் என்ன பாவத்தில் கற்பம் தரிச்சா, நான் துர்க்குணத்தில் உருவான ஆள். அப்ப நல்லா கவனிங்க, பாவம் நாம வளர்ந்ததுக்கு பிறகு செய்யறது தான் நாம பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அது இல்லை. பிறப்பிலேயே நாம பாவிகளா இருக்கிறோம், பிறக்கும் போதே பாவியாத்தான் பிறக்கிறோன்றத தயவு செய்து நாம நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். என் பிறப்புல இருந்தே நாம் பாவி, என் தாயினுடைய கருவில உருவான நாள்ல இருந்தே நாம் பாவி. வெளிப்பட்ட பிறகு வளர வளர பாவத்தினுடைய தன்மைகள் பெருக பெருக வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க நான் ஏதோ என்ன பண்றேன்னா எனக்குள்ள இந்த பாவத்தின் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப அவ்வளோ பெரிய பாவம் வந்துடுச்சு, பாவத்தினாலே மரணமும் எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரே மனுஷனாலே பாவியாக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணமும் எனக்கு எழுதப்பட்டுருச்சு. அப்ப இந்த பூமியில ஒருத்த மனுஷனா பிறந்துட்டான்னா அவன் பாவி, அவன் மேல மரணம் என்கிற தண்டனை கட்டாயம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அப்ப இவன் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின வழி தான். அங்கே பாருங்க, யோவான் சானகன் பிரசங்கம் பண்றாரு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அப்படி வராரு. அப்படி வந்தா இவரோட சீஷர்கள் எல்லாம் காட்டி அவர் சொல்றாரு, ஏய் இங்க பாருப்பா, இதோ இதோ நீ பார்த்துக்க, இங்க பாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 1:36 நீங்க வாசிக்கிறீங்களா? யோவான் 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. இப்ப இவ்வளவு நாள் நீங்க செலுத்தி வந்த அந்த பலிகள் எல்லாம் முடிய போகிறது. ஏனென்றால் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணிட்டாரு. அந்த ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டி தான். இவர் தான் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட போகிறார். இவருடைய ரத்தம் சிந்ததுனால தான் நம்ம எல்லாருக்கும் பூரண மன்னிப்பு உண்டாக போகிறதுன்றத ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அவர் பாருங்க அடையாளம் காட்டுற ஒரு வேலையை யோவான் சானகன் செய்கிறத பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில அவர் பாருங்க, அவர் பாடுபட்டு அவர் மரிக்க வேண்டியது இருக்குது. ஏன் அவர் பாடுபட்டு மரிக்கணும்? ஏன் அவர் பாடுபட்டு மரிக்கணும்? வசனம் சொல்லுது, இங்க பாருங்க, ஆதாமினுடைய மீறுதல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு. இப்போ ஆதாமினுடைய மீறுதலுக்காக இவர் பலியாகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆதாம் ஒருத்தன் செஞ்ச மீறுதலுக்காக மட்டும் இவர் பலியாகலை. இப்போ இந்த மீறுதலுடைய பலன் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து எல்லாரும் இப்போ பாவம் செஞ்சோம். எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமாய் கெட்டு போனோம். ஆதாம் ஒருத்தன் செஞ்சது மட்டும் அப்படி அது மட்டும் வேலை இல்லை. இப்போ நமக்குள்ளெல்லாம் விஷம் வந்துட்டதுனால, பாவத்தன்மை வந்துட்டதுனால இப்போ நாம் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, நாம் எல்லாரும் அவனவன் தன் தன் சுய இச்சையின்படி செய்து வழி விலகி தேவ மகிமை இழந்து நாம் அப்படியெல்லாம் போயிட்டோம். 2-3 வசனங்களை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி அது ரொம்ப அழகா அவர் சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்துருங்க. ஏசாயா 53 6வது வசனத்தை, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து. கவனிக்கிறீங்களா? ஆடுகள் எப்போ வழி தப்பி போகும் தெரியுமா உங்களுக்கு? ஆடுகள் எப்போ வழி தப்பி போகும்? மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத போது வழி தப்பி போயிடும். ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா என்ன ஆகிடும்? வழி தப்பி போயிடும். இப்போ நாம் இந்த உலகத்தினுடைய பிரதான மேய்ப்பராக ஒருத்தர் இருந்தார்ல, அவர் சத்தத்தை கேட்காம நாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்னா வழி தப்பி போயிட்டோம். வழி தப்பி போன உடனே பாருங்க, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமும் ஒருத்தர் மேலே விழுந்துதான். அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஆதாமின் வித்துல தோன்றின ஒட்டுமொத்த மக்களினம், அதாவது இன்னைக்கு தேதிக்கு பிறந்திருப்பானுங்கள்ல அவனுங்கள்ல இருந்து இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இன்னும் பிறக்க போறானுங்கள்ல அவனுங்க வரைக்கும் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவ்வளவு அக்கிரமத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா தன் மேல் சுமந்தார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அப்படியே சரீரம் எப்படி இருக்குதுன்னா, அப்படி அவர் பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் உழப்பட்ட நிலம் போல அவர் சரீரம் மாறிச்சு. உடம்புல ரத்தம் வராத பகுதியே இல்லை, காயமாகாத பகுதியே இல்லை. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்களுக்கு பாவத்துக்கான தண்டனையை பற்றி பேசுகிறாரு. பாவம் ஒரு மனுஷனை எப்படி தண்டிக்குமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. சரி, இங்க பாருங்களேன், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல சுகமே இல்லை. அது காயமோ வீக்கமோ நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும்
பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அந்த பாவத்துக்கான தண்டனை அவனை எப்படி பாதிக்குதான்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சாலே அவன் பாவத்துக்கான தண்டனையே இப்படி இருக்கும். ஏசாயா சொல்றாரு, நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால அந்த பாவத்தினால தான் உனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைன்னு ஏசாயா சொல்றாரா? இங்க பாருங்க, இத அப்படியே நீங்க ஏசாயா 52ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஒருத்தன் பாவத்துக்கான தண்டனையே அப்படி இருக்கும்னா, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிறாரு. ஏசாயா 52ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை நீங்க வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடி, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வை. சில நேரத்தில் சில கோயில்களுக்கெல்லாம், நம்ம சர்ச்சஸ்லாம் ஏதாவது போனீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து சிலைலாம் வச்சுருக்காங்க. அழகாக இருக்கார் பார்த்தா. இயேசு கிறிஸ்து சிலையை பாருங்கள், நீங்கள் சிலுவையில் பாருங்களேன், பார்த்தா அப்படி போய் தொட்டு முத்தம் கொடுக்க தோணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படியே அழகாக அப்படி தொங்குவார் பாருங்க. அப்படி ரொம்ப வயிறெல்லாம் ஒட்டி போய் ஃபாஸ்டிங் இருந்து எடுத்த மாதிரி இருக்கும் ஃபோட்டோ. நல்ல 6 பேக்லாம் இருக்கும் சில சிலையிலெல்லாம். அவர் அடைஞ்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒரு சிவப்பு கலர் சாந்தில் 2 பொட்டு அப்படி வச்சுருப்பாங்க. இந்த கையில் ஒரு பொட்டு இருக்கும், இந்த கையில் ஒரு பொட்டு இருக்கும், காலில் ஒரு சிவப்பு கலர் பொட்டு வச்சுருப்பாங்க, அப்படி இருக்கும். அப்புறம் இந்த சைடில் சும்மா ஒரு 4 ட்ராப்பு இந்த முள்முடி கிட்ட ரத்தம் வழிகிற மாதிரி இருக்கும். அப்படியே அழகாக இயேசு கிறிஸ்துவை அள்ளி அணைச்சிக்கலாமான்னு தோணும். நல்ல செல்லண்டா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் பார்க்கணுன்னா உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் விரும்பத்தக்க ரூபமே அவருக்கு இல்லாமல் இருந்தது. அவர் பாருங்களேன், அது அவருடைய முகப்பார்வை மனுஷனுடைய முகப்பார்வையை போல இல்லை. மனுஷனை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வை, மனுபுத்திரரை பார்க்கலாம் அவருடைய ரூபமோ அந்த கேடு அடைந்திருந்தது. அது செதஞ்சு போயிருந்தது. அந்த சரீரம் செதச்சு வச்சுட்டாங்க. அடிச்சு 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 ஐயா, அந்த ரூபமே செதஞ்சு போச்சு. முகமெல்லாம் தெரியல, முகமே தெரியாம செதைக்கப்பட்ட ஒரு ரூபமா சிலுவையில் தொங்குற நேசர் இருக்கிறார் பாருங்க. அவரை பார்க்கறதுக்கு அவரை பார்க்க முடியாது, அந்த கேடு அடைஞ்சிருக்கிறார். ஆனால் எனக்கு தெரியல, இந்த மரியாள்லாம் அந்த குளத்தில் ஒரு பிள்ளைய பார்க்கறதுக்கு அந்த அம்மாலாம் அங்கே நிற்குதுன்னா அந்த அம்மா இருதயத்தெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதெல்லாம் பார்க்கவே முடியாது, அவ்வளோ கோரத்தை அந்த அம்மா அங்கே நின்று பார்க்குது. அப்படிப்பட்ட ரூபமானார்னா காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கான தண்டனையே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அது நொதிக்கிற ரணத்தை போல வேதனையா மாறும்னா, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஒரே ஒருத்தர் சுமந்து நமக்காக ஒருத்தர் பாவம் ஆகிறார்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எவ்வளோ பெரிய தண்டனையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவருடைய வேதனை சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட வேதனையை அவர் அடைந்து நமக்கு பாவ மன்னிப்பு ஆண்டவர் என்ன பண்ணார்னா உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆமாம், அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை என்ன வாயை திறக்கலை. ஏன் தெரியுமா? அவர் ஏன் வாயை திறக்கலை தெரியுமா? அவர் வாயை திறந்தா நான் காப்பாற்றப்பட முடியாது. அவர் வலிக்குதுன்னு சொன்னால் நான் காப்பாற்றப்பட முடியாதுல்ல. அவ்வளத்தையும் சகிச்சு என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. அவருக்கு தெரியுது அந்த வாயை திறவாதிருந்தா அதுக்கு பிறகு சொல்லுது, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? 2000 வருஷத்துக்கு பிறகு இப்படி கொருக்குப்பேட்டையில் ஒரு கூட்டம் அவரை பத்தி பேசுவாங்கன்னு அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குது. 1000 வருஷமா அவரை சேவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரு வம்சம் பிறக்கும், அது அவரை சேவிக்கும், அவருக்கு மகிமையா வாழுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் ஆண்டவர் வாயையே திறக்கலை. அவ்வளோ வேதனை அடைஞ்சு நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து பாவம் மன்னிப்பை கர்த்தர் நமக்கு உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறாருன்னு? அல்லேலூயா. பாருங்க, இந்த இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. எபேசியர் 1:7 சொல்லுது, அவர் சிந்தி அந்த இரத்தத்தால தான். வாசிங்க பார்க்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன இங்க பாருங்க, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்க அதை விளக்கிக்கிட்டே போனா நான் எங்க தான் முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க. நீங்க ஒரு நகையை அடகு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நகையை நீங்க தானே போய் மீட்கணும். நீங்க மீட்கணும். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், போய் அதை மீட்கணும். ஆமாவா இல்லையா? நகைச்சீட்டு கீழே கிடந்துச்சு, நான் போய் கேட்டா சேடு கொடுத்துருவாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அந்த வீட்டார் தான் மீட்கணும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பூமியில மீட்கப்பட வேண்டிய மனுஷ மக்கள், நாமெல்லாம் மனிதர்கள் இல்லையா? நாமெல்லாம் மீட்கப்படணுன்றதுக்காக அவர் பரலோக தெய்வம், வானத்தையும் பூமியும் படைச்சவர் இந்த பூமியில மனுஷனா வந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மீட்கிறதுக்காக அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும், பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க நம்மளை மீட்கணும்னா மாம்சமும் ரத்தமும் உடையவரா மாறணும்ன்றதுனால அவர் நமக்கு சகோதரரா மாறி இங்க மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறதுக்கு இங்க மனுஷ அவதாரம் எடுத்து வர வேண்டியதா போச்சு. அல்லேலூயா. அவர் எனக்கு நெருங்கிய உறவினரா மாற வேண்டியதா போச்சு. என் இனத்தானா அவர் மாற வேண்டியதாக போச்சு. அப்போ எனக்காக ரத்தம் சிந்தறதுக்கு அவர் ரத்தமும் சரீரமுடைய ஒரு மனுஷன் அவர் மாற வேண்டியதாக போச்சு. அப்படிப்பட்ட மீட்பர் உங்களுக்கு இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய மீட்பர் அவர்! ஆண்டவரை பார்த்து கேட்டிங்கன்னா, ஏன் ஆண்டவரே இவனுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா, வெளிப்படுத்தல் 1:6 சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லைப்பா, நான் அவங்கள நேசிக்கிறேன்றார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரா? வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து வேற ஒன்றும் இல்லை, அவங்கள நேசிச்சிட்டேன் நான்ன்றார். இந்த நேசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது பெருசாக தோணுதா? வேற ஏதாவது பெருசாக தோணுமா? இல்லைன்னா அவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை, சொல்லுங்க, நம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பாவங்களற, சொல்லுங்க நல்லா, பாவங்களற என்ன மொத்தமா கழுவிட்டாரு. என் பாவங்களற என்ன கழுவிட்டார். என் பாவத்துக்கான தண்டனை அவர் வாங்கிட்டாரு. இனி என் பாவத்துக்கான தண்டனை எனக்கு கிடையவே கிடையாது. என் பாவங்களற என்ன கழுவி பாருங்க. இன்னைக்கெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் இங்கே வந்து உட்காந்து அப்பா பிதாவேன்னு ஆராதிக்கிறோம்ல, அப்படியெல்லாம் அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடவே முடியாது. தேவாலயத்துக்கெல்லாம் வரவே முடியாது. பிதாவோட சமூகத்துக்கெல்லாம் வர முடியாது. ஒருத்தரும் வர முடியாது. இன்னைக்கு நம்மளை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களா, ஆசாரியர்களா கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது. கவனிங்க, என் பாவத்தை மன்னிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது முதல்ல ஒன்று சொல்கிறேன், என் பாவத்துக்கான தண்டனையிலிருந்து என்னை விடுவித்து விட்டது. அதான் முதல்ல. நான் நேற்று காலையில் குட் ஃப்ரைடே சர்வீஸில் சொன்ன மாதிரி உங்கள் மேலே இருந்த சார்ஜ் ஷீட்டை ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டார். கொலோசையர் 2:14 படி நீங்கள் செய்த எல்லா பாவங்களுக்கான தண்டனையும் ரத்தாகி விட்டது. ஆண்டவர் உங்களுடைய எல்லா கேஸையும் ரத்து செய்து விட்டார். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. சரி, இங்கே பாவ மன்னிப்பு கொடுத்துட்டார் இல்லையா? இந்த பாவ மன்னிப்பு கொடுத்த பிறகு கவனிங்க, இன்னும் ஒரு காரியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்குது. இந்த பாவத்தின் மேல் ஜெயம் எடுப்பது, இந்த பாவத்தின் மேல் ஜெயம் எடுப்பது, அதில் என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ என் பாவத்துக்கான தண்டனையெல்லாம் இல்லை, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டார். அதில் எனக்கு தெளிவு வந்துருச்சு. ஆனால் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்ட பிறகு என் வாழ்க்கையில் நான் பாவமே செய்யாமல் வாழ்கிறேனா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் சில விசுவாசிகளுக்கு இது புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து அவன் என்ன நினைக்கிறான்னா, நாம் பாவமே செய்யாமல் வாழணும் போல, நல்லா கவனிங்க, வாழணும் போல அப்படின்னு அவன் நினைக்கிறான். கரெக்டு தான், வாழணும் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால்
அந்த அந்த வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா ஒன்று இருக்குது. என்ன அஸ்திபாரம்னா, நல்லா கவனிங்க. நான் முதல்ல பாவி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால தான் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ என் மாம்சத்தில், என் சரீரத்தில் பாவம் வாசமாக இருக்கிறது என்பதை விசுவாசி புரிஞ்சுக்கிறது இல்லை. நல்லா கவனிக்கணும். நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன்ல, இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும், இந்த உலகத்தில் தானே இந்த சரீரத்தில் வாழ்கிறோம், ஆமாவா இல்லையா? அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற நாள் வரையிலும் எனக்கு பாவம் என்பது என் சரீரத்துக்குள்ளே இருக்குது. கவனிங்க, இப்போ ஆதாமோட ரத்தத்தில் தானே நம்ம வந்தோம்னு சொன்னோம். அப்போ ஆதாமோட ரத்தத்திலிருந்து இப்போ எனக்கு ரத்தம் மாற்று செய்து கொண்டு இருக்கிறது, மாறிக்கிட்டே இருக்குது, ஆமாவா இல்லையா? என் ரத்தம் ஆதாமோட ரத்தத்திலிருந்து இயேசுவின் ரத்தமாக மாறிட்டு இருக்குது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. சரி, ஆனால் அதே நேரத்தில் ஆதாமினுடைய தன்மைகளும் சுபாவங்களும் என்னை விட்டு முற்றிலும் நீங்கி போயிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமானா யாருமே சொல்ல முடியாது. அதனால தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு. 7ஆம் வசனம் 8வது வசனத்தில், நம்மில் பாவம் இல்லை என்போமானால், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அப்ப இது 2வது ஸ்டெப்பு. என்ன 2வது ஸ்டெப்பு? பாருங்க, நான் மீட்கப்பட்டுட்டேன், பாவம் மன்னிப்பை பெற்றுட்டேன். ஆனா கவனிக்கணும், இப்ப நான் பாவ தன்மை அற்றவனாகி விட்டேனா, பாவமே செய்யாத ஒரு பூரண பரிசுத்த நிலைக்கு நான் வந்து விட்டேனா என்றால் இல்லை என்பதை நான் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இங்கிருந்து தான் பாவத்தின் மேல் ஜெயமே ஆரம்பிக்குது. சரியா? நான் பாவத்தை ஜெயித்து இனி பாவமே செய்யாத பூரண நிலைக்கு நான் போய்விடவில்லை. அப்ப நான் இந்த மாம்சத்தில் இருக்கிறேன். இந்த மாம்சத்தில் இருக்கிறதுனால இந்த மாம்சம் என்ன பாவம் செய்ய தூண்டக்கூடியதா இருக்கிறது. எப்படி இதை நான் சொல்றேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் அன்றைய விசுவாச மக்களுக்கு அதை பற்றி விளக்குகிறார். என்ன விளக்குகிறார்? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் ஒன்று செய்கிறேன், ஆனால் அதை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இல்லை. எனக்கு இல்லைன்னா என் ஆவிக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த ஆவிக்குரியவனாகிய எனக்கு பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. ஆனால் அப்படி செய்ய விரும்பாததை நான் என்ன பண்ணுறேன்னா செய்து விடுகிறேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்குவாங்க? அப்ப நல்லா கவனிங்க, இதை பற்றி தான் பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆயிட்டேன். ஆனாலும் இந்த பாவ சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால என் பேச்சில், என் எண்ணத்தில், என் பார்வையில், என் செயல்களில் பாவம் செய்யும்படியான தூண்டுதல் எனக்கு உண்டாகிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ தூண்டுதல் உண்டாகும் போது என்னையா பண்றது? தூண்டுதல் உண்டாகும் போது நம்பர் 1, இது ரொம்ப நார்மல், இயல்பானது தான், இது எல்லாருக்கும் வரக்கூடியதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டு 8ஆம் அதிகாரத்தில் சொல்றார். 8ல் கவனிங்க, என்ன ஆவியின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றுன்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். இப்பதான் இங்க இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு எனக்கு அவரோட உதவி தேவைப்படுது. அல்லேலூயா. எப்படி பாவ மன்னிப்பை என் பலத்தில் செய்ய முடியாதோ, பாவ மன்னிப்பை என்னுடைய சொந்த முயற்சியில பெற்றுக்கொள்ள முடியாதோ, பாவத்தின் மேல ஜெயமும் என் சொந்த முயற்சியில பெற முடியாது. அப்ப பாவத்தை ஜெயிக்கணும்னா கவனிங்க, எனக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவியானவரை நான் நாடணும். ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை
7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.